எல்லாருக்கும் இதுக்கு பாருங்க பார்த்துக்கிட்டேங்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். லேடிஸ்க்கு ஷாப்பிங்னாலோ இல்லை வெளியே போகணுனாலும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக கிளம்புவாங்க. அது எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு. அது மாதிரி வெளியே போயிட்டு வந்து டின்னர் வீட்டில் தான் செய்யணுன்ற போது இந்த சாம்பார் வைக்கிறதா இருக்கட்டும், சட்னி வைக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ கடுப்பாக இருக்குங்க. இந்த சட்னி 1 minute சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4-5 காஷ்மீர் மிளகா, 3 நார்மல் மிளகாவை எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் மிக்ஸி ஜாரில் அந்த மிளகாலாம் போட்டு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, அப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இதில் கொதிக்க நல்லெண்ணெயை கொஞ்சம் நிறையா ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான கடப்பா சட்னிங்க. இது ஆக்சுவலாக கடப்பா இன்ஸ்டன்ட் கார சட்னி ரெடி. இதுக்கு நீங்கள் சுட இட்லியோ தோசையிலையோ வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. இவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு ரா ஸ்மெல் பிடிக்கலன்னா ஒரு 2 minutes அந்த கடாயில் கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.